ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளம் பயன்பாட்டிற்கு வந்த 15 நாட்களில் தட்கல் முன்பதிவு அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில IRCTC இணையதள பக்கத்துல பல்வேறு மாற்றங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு சர்வர் என்பது பெருவாரியாக டெவலப் செய்யப்பட்டு தற்போது அந்த மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளம் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து IRCTC பீட்டா என்ற முறையில இணையதள பக்கம் என்பது புதிதாக மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பயன்பாட்டிற்கு வந்த 15 நாட்கள்ல தட்கல் டிக்கெட் முன்பதிவு அதிகரித்திருப்பதாக ரயில்வே தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த தட்கல் டிக்கெட் முன்பதிவில் இருக்கக்கூடிய குளறுபடுகளை சரி செய்வதற்காக பல்வேறு மாற்றங்கள் என்பது கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேவையற்ற பயனர்களை நீக்கம் செய்யப்பட்டு அதே போல முறைகேடில் ஈடுபடுபவர்கள் பயண அக்கவுண்டுகள் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதே போல் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழல்ல தட்கல் முன்பதிவு தொடங்கிய 3 நிமிடத்துல 5% வரைக்கும் முன்பதிவுகள் இந்த மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதள பயன்பாட்டால அதிகரித்திருப்பதாக அறிவிப்பை ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க. 5 நிமிடத்திற்குள்ளாக முடிக்கப்பட்ட முன்பதிவு மட்டும் 3% வரையிலும், 30 நிமிடங்களுக்குள்ளார முடிக்கப்பட்ட முன்பதிவுகள் மட்டும் 2% வரையிலும் அதிகரித்திருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னதா 1 நிமிடத்திற்கு 32,000 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ய முடியும் என்ற நிலை என்பது இந்த IRCTC இணையதளத்துல இருந்தது. தற்போது 1.5 லட்சம் வரைக்கும் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய வகையில இணையதளம் என்பது மேம்படுத்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில ஜூலை மாதத்துல மட்டும் பார்த்தோம்னா 89.84% ரயில் டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. IRCTC இணையதளம் மேம்படுத்தப்பட்ட பிறகாக சராசரியாக நிமிடத்திற்கு 4 லட்சம் விசாரணைகள் இருந்த நிலையில தற்போது அது 40 லட்சம் விசாரணைகளாக அதிகரித்திருப்பதாக ரயில்வே தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பா பயணிகளுடைய முன்பதிவு செய்யும் போது தங்களுக்கு அந்த விருப்பமான இருக்கையை தேர்வு செய்வது, டிக்கெட் விலைகளை ஒப்பீட்டு செய்து கொள்வது, அதே போல் அனைத்து வகுப்புகளுக்கான டிக்கெட் இருப்ப ஒரே திரையில எளிதாக பார்ப்பது. உதாரணமா AC வகுப்பு மற்றும் சாதாரண வகுப்பு என அனைத்து வகுப்புக்கான டிக்கெட்டுடைய விலையும் ஒரே நேரத்திலேயே ஒரே திரையில பார்ப்பது, கேப்சாக்கள் நீக்கம், நெறிப்படுத்தப்பட்ட முன்பதிவு செயல்முறை போன்றவற்றால ரயில் டிக்கெட் முன்பதிவு எளிமைப்படுத்தப்பட்டது போது அதிகரித்திருப்பதா ரயில்வே தரப்புல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.